ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. அதாவது கழுகை போல பலன் அடைந்து எழும்புவது. கழுகு வயசான காலம் வந்துட்டுன்னா அவனுடைய ரெக்கெல்லாம் பலவீனப்பட்டுருமா. அப்புறம் அதனுடைய அழகு, அதென்ன ரொம்ப கூர்மையரை கவு எடுப்பது, அதெல்லாம் பலவீனப்பட்டுருமா. இப்போ நகங்கள் எல்லாம் அப்படியே வயசாட்சியில் பலவீனப்பட்டுரும். அதனால் இறை பிடிக்க முடியாது, சாப்பிட முடியாது, ரொம்ப கஷ்டம். அப்போ அதுக்கு ஒரு பலன் தேவை. அதுக்கு என்ன செய்யுமா, உயரமான மலையில் போய் அமர்ந்து கொண்டு தன்னுடைய முடியெல்லாம் உதிர பண்ணி தன்னுடைய அழகை பாறையில் அடித்து உடைச்சிரும், நகங்களை அடித்து உடைச்சிரும், எல்லாத்தையும் பழசெல்லாம் கழட்டி போட்டுட்டு காத்திருக்கமா. அப்போ அது முடியெல்லாம் உதிர்ந்து மொட்டை ஆயிருமா, மொட்டை கழுகு. அப்போ அப்படியே அமர்ந்திருக்கும். திரும்ப முடி முளைக்கும், திரும்ப நகம் முளைக்கும், திரும்ப அந்த அழகு கூர்மையா திரும்ப உருவாகும், புதுசாயிரும். அப்போ மறுபடியும் அது ஒரு இளமையோட புது பலத்தோட செட்டைகளை அடித்து அப்படியே எழும்புமா. அதனாலதான் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, நீங்களும் கழுகுகளைப் போல புது பலன் அடைந்து செட்டைகளை அடிச்சு எழும்பணும். அதுக்கு என்ன வழி? கர்த்தருக்கு காத்திருக்கணும். எப்படி கழுகு தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு உயரமான ஒரு இடத்துல போய் அமர்ந்து அவரு காத்திருக்கிறதோ, ஒன்னா பழைய காரியெல்லாம் உதிர்த்து புதுசு வருவதற்கு காத்திருக்கிறதோ, அதே மாதிரி நாம் கர்த்தருடைய பாதத்துல காத்திருக்கணும். நம்மை தனிமைப்படுத்தி கொண்டு ஆண்டவரோடு உட்கார்ந்து பேசுவதற்கு. அப்போ வேண்டாத காரியத்தெல்லாம் உதிர பண்ணுகிற தேவன் அவர். ஆண்டவர், இந்த கோபம் வருது, இச்சை வந்துடுது, எரிச்சல் வருது, இந்த மாதிரி காரியெல்லாம் இருக்குன்னு அறிக்கையிடும் போது அதெல்லாம் நம்ம விட்டு விலக பண்ணி புதிய சுபாவம், அன்பு, தாழ்மை, சமாதானம், மனதுருக்கம், ஒரு புது பலன், இதெல்லாம் ஆவியான நமக்குள்ளே உருவாக்கி ஒரு புது மனிதனாய் பலம் உள்ளவர்களாய் மாற்றுகிறார். அதுக்கு கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கணும். காத்திருக்கிறவங்க தான் புது பலன் அடைய முடியும். அப்போ பழைய பலவீனம் நீங்கி புது பலன். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பலன் தேவை. நீங்க பலவீனப்பட்டிருக்கிற உணர்றீங்களா? சரீரத்துல இல்லை, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனமா இருக்கிறீங்க. முன்னால மாதிரி ஜெபிக்க முடியல, முன்னால மாதிரி வசனத்தை தியானிக்க முடியல, முன்னால மாதிரி ஊழியம் செய்யல, முன்னால மாதிரி சர்ச்சுக்கு ஆவலோடு போறதில்லை. இப்ப